சபையில் அமர்ந்திருக்கும் அன்பான அவையோருக்கு எனது பணிவான வணக்கம். இந்த உலகத்தை மாற்றும் ஓர் ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதம் தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படியாமல் இருப்பதை விட பிறவாமல் இருப்பதே மேல் என்பது பிளேட்டோவின் வாக்கு. ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா இந்த உலகத்தை மாற்றும். இது மனித உரிமைக்காக போராடிய மலாலா யூசுஃபாயின் விருத்த சிந்தனை. இப்படி கல்வியை பற்றி பேசாத உயர்ந்தோர் எவரும் உண்டோ? இந்த உலகமே தமிழினத்தை வியந்து பார்க்க திருக்குறளும் ஒரு காரணம். வான்புகழ் வள்ளுவம் படைத்த வள்ளுவரோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விலங்கொடு மக்கள் அணைய இலங்கனூன் கற்றாரோடு ஏனையவர். அதாவது கற்றவர் தான் மக்கள், கல்லாதவர் விலங்குகள் என்று சாடியுள்ளார். தொடர்ந்து கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்கிறது நருந்தொகை. விவேக சிந்தாமணியும் வெள்ளத்தால் அழியாது வெந்தாலும் வேகாது, வேதராலும் கொல்லத்தால் இயலாது கொடுத்தாலும் நேர்கொடிய துடைப்படாது, கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது என கல்வி செல்வமே பிற செல்வங்களை விட ஒப்பீட்டளவில் சிறந்ததென பட்டியலிடுகிறது. இப்படி தமிழ் இலக்கியங்கள் காட்டும் கல்வியின் வாழ்வியலை படிக்கும் கூட கல்வியின் அவசியம் அறியாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கல்வி என்ற ஒற்றை ஆயுதத்தால் தான் மட்டுமல்லாது தனது இனத்தையே பெருமையடைய செய்த சாதனையாளர்கள் ஏராளமானோர். அவர்களில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சட்டமேதை அம்பேத்கர், CEO ஆஃப் கூகுள் சுந்தர் பிச்சை இவர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகர். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை மாறி இன்று பெண்கள் உலகம் போற்றும் நிலை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே, முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார், வீரமங்கை வேலு நாச்சியார், ஔவையார் போன்ற அன்றைய பெண்கள் முதல் இன்றைய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் படித்ததோடு மட்டுமல்லாமல் அதன்படி நடந்ததால் தான். ஒரு நாட்டின் வளர்ச்சியே அந்த நாட்டின் கல்வி அமைப்பை பொறுத்தே அமைகிறது. எனது அப்பா மூட்டை சுமக்கிறார், வயது 25. நான் மூட்டை சுமக்கிறேன், வயது 5. சமீபத்தில் படித்தது சிந்திக்க வைத்த ஒன்று. பிஞ்சு குழந்தைகள் சுமக்கும் புத்தக மூட்டையை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை. ஆம், இந்த சூழலை மாற்றுவதற்காக நமது இந்திய அரசும் தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட நிறைய கல்வி திட்டங்களை செயல்படுத்த தயாராக உள்ளது. பிறக்கும் போது ஏழையாய் பிறப்பது உன் தவறு, ஆனால் இறக்கும் போது ஏழையாய் இருப்பது உன் தவறு என்றார் பில் கேட்ஸ். ஆம், பிறக்கும் போது ஏழையாய் நாம் பிறந்திருந்தாலும் இறக்கும் போது ஏழையாய் இறவாமல் இருக்க கல்வியே ஒரே ஆயுதம். இறுதியாய் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்ற மகாத்மாவின் வரிகளை